Patrician College of Arts and Science, Adayar, Chennai 20. International Students Exchange Program to Singapore. Thanks to our beloved Director and Secretary, Brother Naveen F. Thanks to Academic Director, Dr. Fatima Vasan. Thanks to our Principal, Madam, Dr. Arukyameri Geeta Rufus. Thanks to our Vice Principal, Madam, Dr. Ananda Priya. Thanks for watching this entire program to my dear students. டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் தான் உங்கள் ராஜா சார் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் டு சிங்கப்பூர். சரிங்களா? இப்போ பெட்ரிஷியன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 27 பேர், 3 ஃபேக்கல்ட்டி வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பாக சிங்கப்பூர் போனாங்க. சரிங்களா? அதை பற்றிய செய்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாருங்கள், ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் வந்து ஏறி போகிறதுக்கு எல்லாமே தயாராகி எல்லாமே கிளம்பி போயிட்டுருக்குறாங்க. சரிங்களா? இந்த ட்ரிப் வந்து எந்த அளவுக்கு மெமரபுளாக இருந்தது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிப்பு தான். சென்னை மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து எல்லாருமே கிளம்பியாச்சு. கிளம்பி பாருங்கள், வெல்கம் டு சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி நம்ம மீனா மேடம் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சிங்கப்பூரில் எல்லாமே லேண்ட் ஆகிட்டாங்க. அந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை பார்க்கின்ற போதே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் தமிழ், அதாவது தமிழ் எழுத்துக்கள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. தமிழ் எல்லா இடத்துலையும் ஒலித்து கொண்டு இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அதே போல் இங்கிலீஷ், தமிழ் வந்து எல்லா இடத்துலையும் சரளமாக இருக்குது. சரிங்களா? அந்த ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய அறிவிப்புகள் எல்லாமே வந்து தமிழில் இருக்கிறத பார்த்தோன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப மோட்டிவேட் ஆகிட்டாங்க. தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருமே பெரிய தமிழ் பற்றாளர்களாக மாறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்கி ஏர்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சாங்கி ஏர்போர்ட்டு, இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே நம்ம பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப அழகாக அசெம்பிள் ஆகி ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்முடைய டூர் ஆப்ரேட்டர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜோஷ்வா சார். அவர் வந்து நம்மளை ரிசீவ் பண்ணி பக்காவாக ஒரு வால்வோ பஸ் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஒரு ஏர் கண்டிஷன்டு வால்வோ பஸ்ஸு, ரொம்ப ரொம்ப நீட்டான பஸ் அது. அதில் ஏறி நம்ம பிள்ளைங்க ஜாலியாக பஸ்ஸில் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? பார்த்தோன்னே எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் ரோட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜூனியர் குப்பண்ணா ஹோட்டல். அடடா, இது சென்னையில் தானே இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, சிங்கப்பூரில் இந்த ஹோட்டல் இருக்குங்க. அங்கே வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லாருக்குமே, நம்ம பெட்ரிஷியன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பஃபே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. எல்லாமே இட்லி, பொங்கல், பூரி, வடை, டீ, காஃபி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸு, ஃபேக்கல்ட்டி எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபேக்கல்ட்டி மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன் சார், அவர் வந்து நம்மளோட வந்தார், ட்ராவல் பண்ணார். நாங்கள்லாம் ஒன்றா தான் போனோம். ஹரிகிருஷ்ணன் சார், மீனா மேம், அதே போல் நான் பேசிகிட்ருக்கேன் பார்த்திங்களா, ராஜா சார், ப்ளஸ் வந்து ஒரு 27 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் ரொம்ப என்ஜாய் பண்ணி போனோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லேண்ட் ஆன இடம், ரீச் ஆன இடம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுதான் நம்ம தங்கியிருந்த ஹோட்டல். ஹோட்டல் சான்ஸ்லர் அட் ஆர்ச்சிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து வேறு லெவலில் இந்த ஹோட்டல் இருந்தது. அதோடய ஆம்பியன்ஸ் எல்லாமே செம ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 4 லிஃப்ட் இருக்குது. அது இல்லாமல் வந்து அந்த செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் வேறு லெவலில் இருந்ததுங்க. யார் எங்கே தங்கியிருக்கோமோ அந்த ஃப்ளோருக்கு தான் போக முடியும். பாருங்கள், கெத்தாக உங்கள் ராஜா சார் உட்காந்துருக்கார் பார்த்தீங்களா? சரிங்களா? அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணோம், சுற்றி பார்த்தோம். இதுதான் விக்டோரியா ஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இது வந்து மெரினா சாண்ட்ஸ் பே அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். இது வந்து மெரி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கப்பூரில் ஒரு சிங்கம் வாயில் தண்ணி வரும் பார்த்தீங்களா? ஆடாடா, தண்ணி வந்துடுச்சு பாருங்கள். இதுதான் வந்து பழைய காலத்துலேருந்து தமிழ் சினிமாவில் சிங்கப்பூர் அப்படின்னாவே ஒரு லேண்ட்மார்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த சிங்கம் வாயிலேருந்து தண்ணி வரும். அதோடு சேர்ந்து ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம எல்லாருமே எடுத்துக்கிட்டோம். எல்லாமே பெரிய ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஆடிட்டோரியம். இந்த ஆடிட்டோரியத்துக்கு உள்ளேயும் வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம். அதே போல் இது வந்து ஒரு ஓப்பன் ஏர் தேட்டர் வந்து வெளியே இருக்குது. புரியுதுங்களா? இது வந்து இடம் வந்து பார்த்திங்கன்னா மெரினா சாண்ட்ஸ் பேக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. உள்ளே வந்து இது ஆடிட்டோரியம். அங்கே வந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராம், மியூசிக்கல் ப்ரோக்ராம், ட்ராமா, அதே போல் நிறைய ஃபன் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும் உள்ள ஆடிட்டோரியம் உள்ள. வெளியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ஏர் தேட்டர் இருக்குது. இதில் வந்து மக்கள் வந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு இடம். மக்கள் வந்து பாருங்கள், இடத்த வந்து எவ்வளோ நீட்டாக சுத்தமாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா?
நம்ம சென்னையிலையும் தமிழ்நாட்டிலையும் நம்ம இந்தியாவிலையும் இது மாதிரி இடத்தெல்லாம் நம்ம தூய்மை இந்தியா, அதே மாதிரி தூய்மை சென்னை, தூய்மை தமிழ்நாடு மாதிரி வச்சுருந்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாருங்கள், இங்கே எல்லாருமே சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான இடத்த நம்ம பார்க்கணுன்னா நடந்து தான் போகணும். ஏன்னா பஸ்ஸு வந்து நம்ம எங்கேயும் கண்ட இடத்துலலாம் பார்க் பண்ண முடியாது. நம்ம நடந்து தான் நிறைய இடம் வந்து நம்ம போக வேண்டியிருக்கோம். சரிங்களா? அப்போ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காட்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் வந்து எப்படி வந்து தோன்றுச்சு, எப்படி ஆரிஜின் ஆச்சு, அதை பற்றின ஒரு செய்தியெல்லாம் வந்து இதில் வந்து போட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி. அதில் ஒரு சில விளக்கம்லாம் கொடுக்குறாங்க. இதுக்குள்ளே வந்து போகும்போது நம்ம என்னென்ன ஃப்ளோரா ஃபானா இருக்குது. சரிங்களா? அதாவது க்ளவுட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். சரிங்களா? பே ஆஃப் கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்குள்ளே போனீங்கன்னா க்ளவுட் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு இடம். அங்கேயும் நிறைய பிளான்ட்ஸ் இருக்குங்க. எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா சுற்றி வந்து கண்ணாடி மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து நிறைய கம்பிகள், அதில் வந்து பார்த்திங்கன்னா கொடி வகைகள், பூக்கள், பெரும்பாலும் இந்த பூக்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வித்தியாசமான பூக்கள் வந்து நம்ம பார்க்க முடியுது. எதையுமே வந்து சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலை நயத்தோடு, ரொம்ப ஒரு அழகுணர்ச்சியோடு, ஒரு ரொம்ப பொறுப்பாக செஞ்சுருக்கிறாங்க. நம்ம மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட் வந்து எல்லாருமே பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாடியாலே வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாக கண்ணாடி இருக்குது, உள்ள லைட் வந்து பெனிட்ரேட் ஆகுது. அதுக்குள்ளே லேயராக இருக்குது, இடங்கள்லாம் இருக்குது. உள்ளே வந்து நடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத வந்து பார்க்குறோம். இது வந்து உண்மையிலே நம்ம பார்க்கின்ற போது ஒரு அற்புதமான ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறத வந்து பார்க்குறோம். ஃப்ளவர் டூம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அதாவது க்ளவுட் ஃபாரஸ்ட்டு, ஃப்ளவர் டூம் எல்லாமே வந்து பக்கத்து இடமா சேர்ந்துருக்கிறத வந்து பார்க்குறோம். இந்த வேயை வந்து என்ன சொல்கிறாங்க, பே ஆஃப் கார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்து சைனீஸ் கல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள், அதை சின்னதாக ஒரு எல்லாமே அந்த ஆர்டிஃபிஷியல் அந்த பொம்மையெல்லாம் கூட பார்த்திங்கன்னா சைனீஸ் பொம்மைகள் அது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அதை சுற்றி வந்து இப்போ ரோஸ் அப்படின்னாவே அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோசஸ் இருக்கிறத வந்து பார்க்குறோம். அதே போல் அவங்களுடைய நேஷ்னல் தேசிய மலர் அப்படின்னு சொல்லலாம், அந்த நேஷ்னல் ஃப்ளவர் வந்து அங்கே உள்ள நிறைய காட்சிப்படுத்தியிருக்கிறத பார்க்குறோம். எல்லாமே வந்து ஹைப்ரிட் வெரைட்டி ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய அங்கங்கே இருக்கிறத வந்து பார்க்குறோம். அப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் எல்லாம் ஜாலியாக வந்து அந்த க்ளவுட் ஃபாரஸ்ட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த டீம் வந்து அப்படியே உட்காந்துருக்குறாங்க. சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே எல்லாருமே ஜாலியாக உட்காந்துருக்கிற ஒரு காட்சி தான் இது. ரொம்ப இது வந்து நம்ம கேமராமேன் வந்து நம்ம ஆண்டனி சத்யன், அவர் ரொம்ப வெக்கப்படுவார். அப்போ எப்போவுமே தன்னுடைய ஃபேஸை காட்டக்கூடாதுன்னு நினைப்பார். பட் ஆனால் நல்ல ஃபோட்டோகிராஃபிலாம் வேறு லெவலில் எடுக்கக்கூடியவர் தான் அவர். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு நிகழ்வையும் வந்து ரொம்ப அற்புதமாக பார்த்துட்ருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், இது வந்து க்ளவுட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த என்ட்ரன்ஸு, அதை இது ஃப்ளவர் டூம், ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளவர் டூம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த க்ளவுட் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் அப்படின்னா ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறத வந்து பார்க்கலாம். தண்ணி அப்படியே மேலேருந்து அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். மேலே சுற்றி கண்ணாடி ஃப்ரேம் போட்ட மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரு, அதுலேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குது பாருங்கள். அருவி மாதிரி கொட்டிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறோம். அப்படியே சிலுன்னு இருக்கும். அந்த சூழலே வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழலாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் அப்படியே பச்சை பசேல் அப்படின்னு இருக்கும். டோட்டல் க்ரீனிஷாக இருக்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு அருவி மாதிரி, அதுவும் பயங்கரமான ஒரு உயரத்துலேருந்து அது கொட்டி தீத்தா எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தாங்க இது. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து சாப்பாடு தான். நம்ம வந்து ஹோட்டல் சான்ஸ்லரில் ஆர்ச்சிட், ஹோட்டல் சான்ஸ்லர் அட் ஆர்ச்சிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வேறு லெவலுங்க. சரிங்களா? அதில் வந்து நம்ம இந்தியன் ஐட்டம் இருக்கும், அதே போல் சைனீஸு, அதே போல் மலாய் ஐட்டம் அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் ஒரு பிடி டக்குன்னு ஃப்ரூட்ஸு, ஜூஸு, சாலட்ஸு, அதே போல் எக்கு, சிக்கன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வந்து நான் சாப்பிட்டது தாங்க. பார்த்திங்களா? இதில் மஷ்ரூம் இருக்குது, எக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணது. இந்த கோட் சூட்லாம் போட்டுன்னு இருக்கவர் யார்? இவர் தான் ராஜா சார், நான் தான். நம்ம பக்கத்துலேயே வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் உட்காந்து பார்த்துட்ருக்காரு பாருங்கள். இது வந்து நம்ம ஒரு யூனிவர்சிட்டி விசிட், நன்யங் யூனிவர்சிட்டி அப்படின்ற யூனிவர்சிட்டி. இதெல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்க. சரிங்களா? குழந்தைகள் வந்து வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்த பிள்ளைங்க எல்லாருமே நின்று ஒரு அப்படி டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். டிபார்ட்மெண்ட் வைஸ் ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும்ல. ஸோ அதனால் அந்த ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். இது வந்து மேபி டாக்குமெண்டேஷன் பர்பஸாக இருக்கலாம், ஒரு மெமரி க்ரியேஷனாக இருக்கும்.
சரிங்களா. இப்போ எல்லா ஃபோட்டோலேயும் வந்து நம்ம ஹரிகிருஷ்ணன் சார், ராஜா சார், மீனா மேம் நாங்கள்லாம் வந்து 3 பேரும் சேர்ந்து நின்றுட்டு இருந்தோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க ஃபோட்டோஸ் வந்து எடுத்தோம். ஸோ தீஸ் ஃபார் மெமரி கிரியேஷன் தான். இந்த நன்யங் யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா உள்ள கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து ஒரு 3 பேர் கொடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. சரிங்களா. அப்படியே அடுத்து வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம் இது. சரிங்களா. அந்த நம்ம யூனிவர்சிட்டியினுடைய அந்த என்ட்ரன்ஸில் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஸோ எல்லாருமே அப்படியே கேதர் பண்ணி நம்ம நிற்க வைக்கிறோம். அந்த செஷன் முடித்தோடனே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைனீஸ் ப்ரொஃபஸர் வந்து பேசினார். அதே போல் ஒரு இந்தியன் ஆண்டர்ப்ரனர் வந்து ஒன்று கொடுத்தாரு. அதே போல் இந்தியன் ப்ரொஃபஸர் ஒரு சைனாவில், அதாவது நம்ம சிங்கப்பூரில் செட்டில் ஆனவர் வந்து பேசினார். இப்படி எல்லாருமே நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க. இது வந்து முஸ்தஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு. இந்த இடத்த வந்து லிட்டில் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அங்கே வந்து இந்த ஷாப்பிங் என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஷாப்பிங் திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆட்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக வாங்கிட்டுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூனிவர்சல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யூனிவர்சல் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து சிங்கப்பூருடைய ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ஸ்டுடியோ தான். இது வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ரைட்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதில் இப்போ மினியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் புரியுதுங்களா. அந்த ஒரு கார்ட்டூன் மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும்ல மினியன், அதை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. புதுசான அந்த ரைட்ஸு, மினியன் அப்படின்ற பேரில் ரைட்ஸு, ஒரு எல்லோ கலர் டாய் நீங்கள் ஒரு பொம்மை பார்த்துருப்பீங்க. அதே போல் அந்த எல்லாமே வந்து பில்டிங், அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ஏன்ஷியன்டு, மாடர்ன், ரொம்ப ட்ரெடிஷ்னலான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து உள்ளடக்கியதாக வந்து அந்த இடம் நல்லா அமைச்சிருக்கிறத வந்து பார்க்குறோம். பொதுவாக வந்து எல்லாமே சைனீஸ், அதே போல் ஃபாரினர்ஸ், இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஏஷியன்ஸ் அப்படின்னு எல்லாருமே வந்து இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோ வந்து விசிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க். நம்ம சென்னையிலலாம் பார்க்குறோம்ல ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய ரைட்ஸ் இருக்கும். புரியுதுங்களா. எல்லாருமே வந்து சறுக்கி இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு இல்லைடா, நீ இப்போ அனுப்பி விடு, அப்புறம் வந்துடுவான். நம்ம நெட்வொர்க் வரும்போது வந்துடுவாங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு ரைட்ஸில் எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இதில் வந்து சின்னவங்க, பெரியவங்க, 6 வயசு வித்தியாசம் எல்லாருமே வந்து பண்ணி மறந்து வந்து ஒரு என்ஜாய் பண்ணி இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோ தான். சரிங்களா. இது ஏதோ குழந்தைங்களுக்கு இல்லை ஒரு மிடில் ஏஜ் யூத்துக்கு மட்டும்தான் ஓல்டேஜ் பீப்புள் கூட இதில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இதில் வந்து பார்த்துட்ருக்காங்க. இதில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட்ஸ் வந்து இங்கே கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு 3D எஃபெக்ட்லேருந்து ஒரு டைரக்ட் எஃபெக்ட்லேருந்து, அதே போல் இங்கே வந்து பிரமிட் அப்படின்னு சொல்ல பிரமிடு அந்த ஷோ வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே த்ரெட்டனிங்காக இருந்தது. எல்லாருமே சொன்னாங்க ரோலர் கோஸ்டரை விட ரொம்ப பயமாக இருந்ததுங்க பிரமிட் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு வந்து இருக்குது. அதே போல் ஒரு ஏன்ஷியன் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு அந்த கேரக்டர்ஸ்லாம் இப்போ வந்து லைவாக வந்தால் எப்படி இருக்கும் அதை வந்து இது பண்ணி காமிச்சாங்க. அதே போல் சின்ன குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே வர்றது போகிறது. சரிங்களா. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் அது மாதிரி தான். ஒரு அந்த ஏன்ஷியனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரியில் வர கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்கள்கிட்ட ஒரே ஃபன் பண்ணிக்கிட்டு, இது சின்ன பிள்ளைங்க மட்டும்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஆட்கள்லாம் கூட அது கூட நின்று அந்த ஆட்கள் எப்படி ஃபன் பண்ணுறாங்களோ அவங்க கூட நின்று அவங்களும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது அப்படி இப்படின்னு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். இதுவும் வந்து ஒரு ரைடு தாங்க. சரிங்களா. இந்த ரைடுக்குள்ளே போயிட்டு எல்லாமே நம்ம பொதுவாக இங்கே வந்த நம்ம பெட்ரிஷியன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ரைடுக்குள்ளே வந்து போயிட்டு வந்தாங்க. எல்லா ரைடையுமே வந்து என்ஜாய் பண்ணாங்க. அதே போல் டைனோசருக்கு வந்து தனியாக ஒரு டைனோசர் பார்க் மாதிரி வச்சு அந்த டைனோசர் வந்து அப்படியே கத்துறது உண்மையிலே வந்து நம்ம சினிமாலாம் பார்த்துருப்போம்ல டைனோசர், அந்த மாதிரி டைனோசரை நேரில் கூட்டிகிட்டு வந்து அதை வந்து கத்த வச்சுருக்குறாங்க. இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது ஜுராசிக் பார்க் அப்படின்னு சொல்லி அந்த ஜுராசிக் பார்க்கில் வந்து பொம்மை, அதே போல் பேக், அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அங்கே கொடுத்துட்ருந்தாங்க. எப்படி மினியனில் வந்து பேகு, கீ செயின் கொடுத்தாங்கன்னா அங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நம்ம வாங்கிக்கணும். சரியா.
அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது. அதே போல் வாட்டர் ரைட்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வாட்டர் ரைட்ஸ் இருந்தது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபாரினர்ஸ் நிறைய வந்தாங்க. சரிங்களா? இப்போ ஹாரி பாட்டர்லேருந்து எல்லாருமே விதவிதமான கேரக்டர்ஸு, அந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாண்டோசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடங்க. சாண்டோசா வந்து அது வந்து ஒரு ஐலண்டு. அதில் சிலோசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீச்சு, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடம். அதில் கூட ஈவினிங்கில் வந்து ஒரு ஷோ வந்து பார்த்தோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விங்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைட் ஷோ. ஃபுல்லாக அப்படியே லைட்டிங்லேயே வந்து கார்ட்டூன்லாம் வர்றது, ஒரு அந்த பீச் ஓரத்தில் வேறு லெவலில் இருந்து அந்த ஷோலாம். அதே போல் இந்த சிலோசா பீச்சில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஜாலியாக அந்த பீச்சில் வந்து கால் நனைக்கிறது, விளையாடுறது, குளிக்கிறது அப்படின்லாம் விளையாடுறது, ஃபன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி வந்து சச் எ பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் தான் அந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது எல்லாமே வந்து உண்மையிலே கண்ணை கவரக்கூடிய வகையில், கருத்தை கவரக்கூடிய வகையில் மக்கள் ரசிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் அப்படின்னு நம்ம சொல்லுகின்ற போது நம்ம அர்பன் டெவலப் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். எப்படி வந்து சிங்கப்பூர் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த சிங்கப்பூருடைய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ஒவ்வொரு வருஷம் அது வந்து எப்படிலாம் மேம்பட்டு வந்துட்டுருக்கு, அந்த சிங்கப்பூர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் வந்து எப்படிலாம் வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்றத பற்றி ரொம்ப அழகாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 1965 இருந்து இன்னை வரைக்கும் அந்த சிங்கப்பூர் வந்து எப்படிலாம் வளர்ந்துருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த அர்பன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனில் சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது என்ன, ஒரு புத்தா டெம்பிள் தான் பார்க்குறீங்க. உள்ளே போனாவே அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடச்சிது. அப்படின்னா இந்த புத்திஸ்ட் டெம்பிளுக்குள்ளே போகும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடச்சிது. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா லைட்டு, அதே போல் நம்ம அகர்பத்திலாம் இருக்குது பார்த்திங்கன்னா, ஊதுவத்திலாம் வச்சுருந்தாங்க. நம்ம ஃப்ரீயாகவே எடுத்து அந்த ஊதுவத்தியை கொளுத்தி அங்கே நம்ம வேண்டுதலை வச்சு சொல்லி அங்கே வச்சிடலாம். அதுவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாருங்கள். ரொம்ப காம்னஸ்ஸு, ஒரு ஜென் ஃபிலாசபி மாதிரி வந்து ரொம்ப அப்படியே ஒரு மெல்லிய ஒரு ப்ரேயரு, ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்ச ஒரு இடம் தான் இது. இப்போ நீங்கள் பார்க்குறது புக்கி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த புக்கி ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பான விலையில் பொருட்கள் கிடைக்கும். அதாவது சிங்கப்பூர் போயிட்டு நீங்கள் மால்ஸ்லலாம் காசு வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த புக்கி ஸ்ட்ரீட்டில் வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பொருளும் சீப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதே போல் சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா அரப் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இஸ்லாமிக் கல்ச்சரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அது வந்து அரப் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து மெரினா பேரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். மிஸ்டர் கிறிஸ்டோஃபர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது எங்களுடைய சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், எப்படி சிங்கப்பூரில் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப அழகாக மிஸ்டர் கிறிஸ்டோஃபர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். இது வந்து ஜுவல் சாங்கி ஏர்போர்ட். அந்த மாதிரி நான் எல்லாரோடையும் சேர்ந்து குரூப்பாக டூர் மாதிரி எதுவும் நான் பெருசாக போனதில்லை. அதுவும் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். அண்ட் வி விசிட்டட் லாட் ஆஃப் பிளேசஸ். நிறைய என்ஜாய்மெண்ட்ஸ் இருந்துச்சு, நிறைய மிட் நைட் ரன்ஸ்லாம் இருந்துச்சு. முக்கியமாக எங்களோட குருநாதர் வந்து நைட் மட்டும் காணாம போயிடுவார். ஒரு 3 o'clock மட்டும் உள்ளே வருவார். So those were all a wonderful experience I had here. So இதே மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசை. பால் பின்னி. So next பாத்தீங்கன்னா I had a lot of time with my friends. We made friends with each other. நிறைய new friends collect பண்ணோம். Friends ன்னு சொல்றதை விட we collected brothers here. So it's all wonderful here. Thank you. சைட் ரொம்ப பிடிச்சது. ஐ என்ஜாய். செகண்ட் டே வந்து யூனிவர்சிட்டிஸ், 2 யூனிவர்சிட்டிஸுமே நல்லா தான் இருந்தது. பட் என்னன்னா அந்த சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் வாஸ் நைஸ். அண்ட் தென் ஈவினிங் ஷாப்பிங் வாஸ் குட். தேர்ட் டே தான் பெஸ்ட் எனக்கு எப்பவுமே சொல்லணும். யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் 1 or 2 ரைட் மிஸ் பண்ணாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன சாங்ஸ்ல அனுபவிச்சேனோ அதுவே நான் அனுபவிச்சேன். அண்ட் டுடேஸ் டே என்னன்னா கொஞ்சம் சேடா தான் இருக்கு. ஏன்னா நம்ம இந்த ஊரை விட்டு போறோம்னு. இது எனக்கு செகண்ட் டைம் தான். பட் ஆனாலும் ஒரு அந்த அட்டாச்மெண்ட் எனக்கு இன்னும் இருக்கு. ஐ டெஃபினெட்லி தேங்க் டு தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் who made this day special for me, and especially special thanks to Hari sir, Kaden bro, பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு, ராஜா sir, Meena ma'am, Bharat bro,
Karthik bro, and with every students who made this day. Hi, I'm Mr. Kaden Anthony Kumar from First BBA, Petition College of Arts and Science. We the students are here to have an exchange program in this country, Singapore, and now Ms. Parnika will take over. Hello, I'm Parnika Sar of 2nd BBA from Petition College of Arts and Science. From the moment I arrived to this country, I was captivated by its beauty and cleanliness and vibrant energy. So we even visited to places like Gardens by the Bay, Flower Dome, Cloud Forest, and Little India. So Mr. Suraj will take over. Hi guys, my name is Suraj. I'm studying in Petition College of Arts and Science. I'm doing my second year currently. On the second day, we visited 2 universities and then we had 4 guest lectures. All these 4 guest lectures were really amazing. We all got to know about our career opportunities, business opportunities, about the master courses over here, and it was really inspiring and I'm really thankful for it. I am Shiva from First BBA. I had good experience in Singapore and I learned many things in university guest lectures, and I want to show my gratitude to director, principal, academic director, vice principal, and a program organizer, Joshua sir, and teachers who are accompanying with us, Raja sir, Hari sir, and Veena ma'am. Thank you. Thank you. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஜுவல் சாங்கி ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி. இது வந்து ஃப்ளாரல் டெக்கரேஷன் வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அடுத்தபடியாக சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய புத்தா டெம்பிள், சைனீஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய புத்தா டெம்பிள், இது அரப் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சுல்தான் மாஸ்க் வந்து பார்க்குறீங்க. அடுத்தபடியாக சிட்டி அர்பன் டெவலப்மெண்ட் சென்டர் வந்து சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலோசா பீச், சாண்டோசா ஐலண்ட் சிலோசா பீச். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சல் அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். ஃப்ளவர் டூம், சரிங்களா, க்ளவுட் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளவர் டூம். இது வந்து மெரினா பேரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இது வந்து க்ளவுட் ஃபாரஸ்ட்டில் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி விழுந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இது வந்து நன்யங் யூனிவர்சிட்டி, இங்கே தான் 3 கெஸ்ட் லெக்சர் வந்து நடந்தது இந்த இடத்துல. இது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, ஏர்போர்ட்டு தான், சிங்கப்பூர் ஏர்போர்ட் இந்த இடம். அடுத்தபடியாக இது வந்து பார்க்குறீங்க, இது வந்து MDIS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. இங்கேயும் வந்து கெஸ்ட் லெக்சர், கேம்பஸ் டூர்லாம் போனோம். இப்போ கெஸ்ட் லெக்சர் கொடுக்குறா பாருங்க MDIS யூனிவர்சிட்டியில். அடுத்தபடியாக வந்து இது ஒரு கெஸ்ட் லெக்சர் பண்ணவங்களுக்கு வந்து மெமெண்டோஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப அதே போல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இது வந்து மெரிலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், சரிங்களா, மெரினா சாண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடியது. க்ளவுட் ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கை க்ரூ அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இது வந்து அப்படி தாங்க, நம்ம மெரிலைன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் மெரினா சாண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். இது ஒரு கெஸ்ட் லெக்சர் வந்து இது மாதிரி ப்ரொஃபஸர்ஸ், சைனீஸ் ப்ரொஃபஸர்லாம் கெஸ்ட் லெக்சர் கொடுக்குறாங்க. மிஸ்டர் கிறிஸ்டோஃபர் வந்து மெரினா பேரேஜில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சி தான். இவர் வந்து ப்ரொஃபஸர் வந்து கெஸ்ட் லெக்சர் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு ப்ரொஃபஸர். இவர் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் சொல்லக்கூடியவர், சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர், சைனீஸ் ப்ரொஃபஸர். இவங்கெல்லாம் கெஸ்ட் லெக்சர் வந்து கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது க்ளவுட் ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். இவர் வந்து நம்ம ஜோஷ்வா ஜெரால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டூர் ஆப்ரேட்டர். ஓகேங்களா, மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அமைஞ்சதுங்க இந்த சிங்கப்பூர் ட்ரிப், சரிங்களா. பெட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் டு சிங்கப்பூர். 27 ஸ்டூடெண்ட்ஸ், 3 ஃபேக்கல்ட்டி, மொத்தம் 4 நாள். சூப்பராக இருந்தது, சரிங்களா. தேங்க்ஸ் ஃபார்